ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் டு பியூட்டி அண்ட் பைட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேட் ஆனதுக்கப்புறம் தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு வச்சுருக்க கோக்னட்டை அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு வச்சுருக்க தக்காளி எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஷேட் ஆகணும். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்க்கல, நீங்கள் வேணால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயமும் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா சாட்டே ஆகட்டும். இந்த எண்ணெயிலேயே நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நான் கத்திரிக்காவை கீறி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம். குட்டி குட்டி கத்திரிக்காவை பார்த்து போட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ அந்த கத்திரிக்காவை நம்ம சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே ஆகிடுச்சு. நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான புளிக்குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பாய்.